ஓம் ஸ்ரீ குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை, ஆங்கிலம் 11/3/2026 புதன்கிழமை. ஒரு கிரகத்தின் வக்ர கதி ஆரம்ப காலம் ஆரம்பம் முதல் அதே கிரகமானது வக்ரகதி நிவர்த்தி காலம் வரையிலே ஆற்ற வேண்டிய விசேடமான பூஜை முறைகள் நிறைய உண்டு. அவை அந்தந்த கிரகத்தின் வக்ர கதி ஆரம்பமான நிவர்த்தியாகும் நாள் கிழமை ஆரம்பமான காலத்திலே இருந்த நாள் கிழமை யோக கரண நிலைகளை பொறுத்து அவை அமையும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். திருக்கணிதப்படி இப்படி நடப்பு தமிழ் வருஷம் ஐப்பசி மாதம் 24ஆம் தேதி, அதாவது 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று துவங்கிய குரு கிரக வக்ர காலமானது மாசி மாதம் 27ஆம் நாள், அதாவது நாளை 11/3/2026 புதன்கிழமை காலை 9 மணி அளவிலே நிவர்த்தி பெறுகின்றது. இப்படி குரு கிரகமானது நிவர்த்தியானது புதன்கிழமையில் ஏற்படுவது நிகழ்வது நல்ல அறிவு மேன்மைக்கு சிறப்பானதாக அமையும் நல்ல காலம். குரு கிரகம் வக்ர நிவர்த்தியிலே தனது சுழற்சி பாதைக்கு மீள்கின்ற 12 முகூர்த்த நேரத்திற்கு 18 மணி நேரம், ஒரு முகூர்த்தம் என்பது 1.5 மணி நேரம், 12 முகூர்த்தம் என்பது 18 மணி நேரம் அமைகின்றது. பல அற்புதமான வைகாச சித்த சுத்தி சக்திகள் குரு மண்டலத்தில் அப்படியே பரிமளிக்கின்றன. இதை பற்றி அகஸ்திய விஜயத்திலே முன்பாக கொடுக்கப்பட்டுள்ளது. இப்படி வக்ரகதியிலே உள்ள குரு மண்டலத்திலே கோளகதி கிரணங்கள் மிக மிக வியக்கத்தக்க சுத புத, அதாவது அறிவு சக்திகளை கொண்டு இருக்கும். இப்படி இத்தகைய குரு வக்கர நிவர்த்தி காலத்திலே மிகவும் கடினமான பாடங்கள் ஆராய்ச்சிகளை கை கொள்ளுதல் மேற்கொள்வது நல்ல அறிவு விருத்திக்கு உதவுகின்ற நல்ல நாள் நாளை. இன்று நல்ல அறிவு தரும் வேத பாடங்களை, நான்மறைகளை, தமிழ் மறைகளை ஓதுதல் நன்கு மூளை விருத்திக்கு உதவி புரியும். இப்படி வேத பாடசாலைகளிலே வேதம் ஓத அதற்கான தக்க ஏற்பாடுகள், தகுந்த சன்மானங்களை கொடுப்பது அளிப்பது வேத அபிவிருத்திக்கும் சந்ததிகளில் நல்ல அறிவுத்திறன் விருத்திக்கும் துணை புரிவது ஆகும். குரு கிரக வக்ர நிவர்த்தி 11/3/2026 புதன்கிழமை சத்குரு அருளிய அவ்வப்போது வெளிவந்துள்ள மாத இதழ்கள் மற்றும் தொகுப்புகளை இன்று முதல் படிக்க முயல வேண்டும். இதுவரை படிக்கவில்லை என்றாலும் நாளை புதன்கிழமை முதல் படியுங்கள். பலரும் படிக்க அவற்றை தானமாக செய்தல் நல்ல அறிவு ஞான விருத்திக்கு வழிவகுக்கும். இப்படி சத்குரு வெங்கட்ராம சுவாமிகளின் அருள் ஆணைப்படி வித்யா, அதாவது புத்தகம் தானம் செய்வது நல்ல புத்தி விருத்திக்கு வித்திடும். அதை நீங்கள் வித்திடுங்கள். நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போது அதை உரிய முறையிலே பயன்படுத்தி கொள்ள முயலுங்கள். இதை பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். எதையும் ஒரு குரு நம்பிக்கையுடன் செய்தால் தானே ஐயா பலன் கிடைக்கும். இப்படி முக்கிய குறிப்பு நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் செய்கின்ற தானம் தர்மங்கள் பூஜா பலன்கள் அத்தனையும் அவரவர் சர்க்குருவிற்கு அர்ப்பணம் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விளக்கங்களுக்கு 9488765604 திரு வெங்கடகிருஷ்ணனை தொடர்பு கொள்ளுங்கள். நாளை குரு வக்கர நிவர்த்தி. குரு பயிற்சியை கொண்டாடுவது போல எல்லா கோயில்களிலும் ஆலயங்களிலும் குரு வக்கர நிவர்த்தி கொண்டாடுவதால் இந்த உலகத்திற்கு நமக்கு தேவையான நல்ல விதமான நாம் நினைக்க வேண்டிய நினைக்க முடியாத நல்ல காலங்கள் ஏற்பட இருக்கும் பொழுது அந்த குரு பகவானையும் எத்தனையோ ஜீவ சமாதிகள் அங்கேயும் குருதான் இருக்கின்றார். திருவிருசர்கள் பிருந்தாவனம் இவற்றை
தரிசிப்பதும் உங்களது சர்க்குரு இன்று உங்களது பள்ளி ஆசிரியர், கல்லூரி ஆசிரியர்கள் இவர்களை உங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்ற வழிகாட்டுபவர்களையும் நாளை நாடி வளமாக வாழ எல்லாம் வல்ல சர்க்குரு ஸ்ரீல ஸ்ரீ வெங்கட்ராம சித்தர் சொன்னபடி நீங்கள் தரிசனம் செய்து வெற்றி மேல் வெற்றி பெற்று ஆரோக்கியத்துடன், இப்பொழுதெல்லாம் ஆரோக்கியம் என்பது குழந்தை முதல் வயதானவர்கள் வரை மிக 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 முக்கியம். தனியாக யாரும் செல்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு துணை, ஒருவர் அருகில் இருப்பதுதான் பிரயாணங்களுக்கு வெளியில் செல்வதற்கு, வீட்டில் இருப்பதற்கும் உகந்தது. எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாளா அருணாச்சலா.